Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தசமகேந்திரம் எனும் 10ஆம் இடம். இதன் தலைப்பு. ஒவ்வொரு வீடும் அதனுடைய தன்மையும் அதற்கு பொறுப்பு வகிக்கும் கிரகங்களும் அதனுடைய முக்கியத்துவமும் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு 10வது வீடு. லக்னம் முதல் 12 வீடுகளில் இந்த 10ஆம் வீடு ஒரு தனிச்சிறப்பான வீடு தாங்க. எல்லா வீடுகளுமே சிறப்பானது தான். 10ஆம் வீட்டில் கொஞ்சம் கூடுதலான ஒரு சிறப்பு இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மாவின் ஸ்தானம். நாம் இந்த பிறவியில் எந்த கர்மாவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? எது நமது கர்மா? குடும்பத்தை தூக்கி சுமப்பதா, சந்தோஷமாக வாழ்வதா, அல்லது வேறு மாதிரியான விஷயங்களா? கஷ்டப்படுவதற்காக பிறந்திருக்கிறோமா? பணக்காரனாக வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோமா? என்ன மாதிரியான உத்தியோகம் பார்ப்பதற்காக பிறந்திருக்கோம்? இல்லை நாம் 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி ஆகிறதுக்காக பிறந்திருக்கோமா? எந்த வகை தொழிலை தீர்மானிப்பதற்காக நம்ம பிறப்பை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்ருக்கிற ரகசிய வீடு. இந்த 12 வீடுகளில் 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் சேர்றது தான் தர்ம கர்மாதிபதி யோகங்கிற மிக பெரும் ராஜயோகத்தை தரக்கூடிய இடமாகவும் வரும். அப்போ 10ஆம் இடத்தின் சிறப்பு என்னங்கிறது உங்களுக்கு அதிலே புரிஞ்சிருக்கும். இந்த 10ஆம் இடத்திற்கு பொறுப்பு 3 கிரகங்கள் வகிக்கும். சூரியனும் 10ஆம் இடத்துக்கு பொறுப்பு வகிப்பார். ஏன்னா இவர் சம்பாத்திய காரகன். 10க்கு வந்தால் திக்பலம், இவருக்கு பவர் அதிகம். ஒரு லக்னத்திற்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பகலை குறிக்கக்கூடிய வீடு. எந்த ஒரு ஜாதகத்திற்கும், நீங்கள் எந்த ஜாதகத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், உங்கள் லக்னத்துக்கு 10ல் சூரியன் இருந்தார்னா நீங்கள் பட்ட பகலில் நடு மத்தியானத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து 1 மணி அப்படிங்கிறது மாதிரியான பீரியட் வரும் காலையில். உங்களுக்கு சூரியன் 10ல் இருக்காருன்னு அர்த்தம். அவரை பவரில் இருக்கார், திக் பலமாக இருக்காருங்கிறது அதோடைய அர்த்தம். ஸோ சம்பாதிக்கிற வலுவை தரக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துக்கு பொறுப்பு வகிப்பார். அதே மாதிரி அதிகார பதவிகளை வெளிப்படுத்தும் செவ்வாயும் 10ஆம் இடத்துக்கு பொறுப்பு வகிப்பார். ப்ளஸ் உத்தியோக வலிமைகள், அடிமை ஜீவனம், அரசு அடிமையாகிறது, பலவிதமான தொழில்துறை யோகங்களை குறிக்கிற சனி பகவானும் 10ஆம் இடத்துக்கு பொறுப்பு வகிப்பார். ஸோ இந்த 3 பேருமே 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகம். கர்மாவின் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் கொண்டு தான் ஒரு மனிதனுடைய கர்ம ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விசேஷமானதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்கள் கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா சனியோட 10ஆம் பார்வையை பாருங்கள். அவர் எந்த வீட்டை பார்த்துட்டு இருக்காரோ அந்த வீட்டை திருப்தி செய்வது, அந்த வீடு சார்ந்த வேலையை செய்கிறது தான் உங்களுடைய கர்மா அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ உதாரணமாக உங்களுக்கு சனி பகவான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணமாக நீங்கள் மேச லக்னம், விருச்சிகத்தில் சனி இருக்கார். அவர் தன் 10ஆம் பார்வையால் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை, குலதெய்வத்தை, குழந்தைகளை காப்பது தான் இந்த பிறவியின் கர்மா அப்படின்னு நீங்கள் தாராளமாக முடிவு பண்ணலாம். அதாவது கௌரவத்தை காப்பாற்றுறதுக்குன்னே இந்த பிறவி முழுக்க நீங்கள் ஓடணும். பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்குன்னே இந்த பிறவி முழுக்க ஓடணும். பூர்வீகத்தை காப்பாற்றுறதுக்குன்னே இந்த பிறவி முழுக்க ஓடணும். புத்திரர்களை வலுப்படுத்துவதற்காகவும், புகழை வலுப்படுத்துவதற்காகவும், குலதெய்வத்தை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த பிறவி முழுக்க ஓடணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தலைகீழாக நிற்கணும். சனி பகவான் 10ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்த்துட்டாருன்னா ஏதாவது ஒரு சின்ன சொல்லாலும் செயலாலோ அசிங்கப்பட வேண்டிய நிலைகள் வந்துடுமோன்னு பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி வாழ்கிற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குவார். இத்த வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்னு தெரியலையே, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்னு தெரியலையே, சொந்த பந்தங்கள்லாம் அசிங்கமாக யோசிச்சுருவாங்களோன்னு பயப்பட வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுக்கிட்டே இருப்பார். அதுவே உங்களுடைய கர்மாவை செயல்படும். ஸோ இந்த அமைப்பு எல்லா வீடுகளுக்கும் பொருந்தும். இது பற்றி தனியாக ஒரு காணொலியுமே போட்டிருக்கேன். சனி பகவானின் 10ஆம் பார்வை ரகசியங்கள்னு இருக்கும். பார்க்காதவங்க போய் அதை தேடி பாருங்கள். நம்ம 3 சேனல் இருக்குது நம்மளோடதில்.
அதனால் 3 சேனல்லையுமே நான் சொல்கிற வீடியோக்கள் ஏதாவது ஒரு சேனலில் இருக்கும், அல்லது 2 சேனல்களில் கூட இருக்கும். ஸோ அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஒருவர் பெறக்கூடிய கர்மாவின் ரகசியத்தை இந்த இடத்துல இருந்து அறிஞ்சிக்கலாம். ஒருவர் பெறக்கூடிய அதிகார பதவிகளை இந்த இடத்துல இருந்து அறிஞ்சிக்கலாம். 10ஆம் வீட்டை கொண்டு தான் ஒருத்தருடைய அதிகார பதவிகள் தீர்மானமாகும். ஒருவர் செய்யும் கர்மாவின் யோகங்களை இந்த இடத்துல இருந்து அறிஞ்சிக்கலாம். அப்பா அம்மாவுக்கு கர்மா பண்ணுவாரா, கூட பிறந்தவனுக்கு கர்மா பண்ணிவிடுவாரா, பெத்த பிள்ளைகளுக்கு கர்மா பண்ணுவாரா, வாழ்க்கை துணைக்கு கர்மா பண்ணுவாரா, நண்பனுக்கு கர்மா செய்து விடுவாரா, சொந்த பந்தங்களுக்கு கர்மா செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கா, அதெல்லாமும் இந்த இடத்துல இருந்து. அதாவது கர்மம் செய்யும் வீடு அப்படின்னும் இதை சொல்லலாம். கர்மானா வேலையும் குறிக்கும், உங்கள் கர்மத்தையும் குறிக்கும். புரியுதுங்களா? கர்மகாரகனா அதனால தான் சனி பகவானை வச்சுட்ருக்காரு. அப்போ கர்மா செய்யும் வீடாக இதில் வரும். பட்டம், பதவி, அந்தஸ்து, உயர்நிலை யோகிதைகளை குறிக்கிற வீடாகவும் இது இருக்கும். ஒருத்தருக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ் வேலைகள் இருக்கிறதா, அதிகார தோரணையை வெளிப்படுத்தும் தன்மையோடு இவர் சம்பாத்திய வலுவை பெறுகிறாராங்கிறத குறிப்பிடுறதுக்கும் இந்த 10ஆம் இடத்தை கட்டாயம் எடுத்துக்கணும். ஒருவருக்கு கிடைக்கும் புகழின் தன்மை என்ன, 10ஆம் இடத்துல வரும். 5ஆம் இடத்துலையும் புகழின் தன்மை வரும், 10ஆம் இடத்துலையும் புகழின் தன்மை வரும். இப்போ நம்ம மனிதனுக்கு 2 வீடுகள் மூலமாக சில பலன்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுன் அடிப்படையில் ஒருவனுடைய பூர்வ புண்ணிய புகழ் ஸ்தானத்தை 5ஆம் இடம் குறிக்கும், உத்தியோக வலிமை புகழ் ஸ்தானத்தை 10ஆம் இடம் குறிக்கும். இது 2க்குமே அந்த கனெக்டிவிட்டிஸ் இருக்கும். அப்போ 10ஆம் இடத்தின் மூலமாக ஒருவர் பெரும் புகழ் அதை தெரிஞ்சுக்கலாம், ஒருவர் பெரும் பதவி தெரிஞ்சுக்கலாம், ஒருவர் பெரும் பட்டம் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை உயர்ந்த பட்டங்களை பெறுவார்கள் அதை 10ஆம் இடத்தின் வாயிலாக அறிய முடியும். அதனால தான் ஞானிகளும் முனிவர்களும் நம்ம முன்னோர்களும் ஜோதிட மேதைகளும் 10ல் ஒரு பாவியேனும் அமர்ந்திடல் நன்றுன்னு சொல்லி வைக்கிறாங்க. 10ஆம் இடம் சும்மா இருக்கக்கூடாது, அதில் ஏதாவது ஒரு பாவக்கோள் உட்காந்துட்டா கூட போதும், ஜாதகர் ஏதேனும் செய்து பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்தை பெற்று விடுவார் அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக தான் அந்த அமைப்பை சொல்லி வைக்கிறாங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்கட்டும், சுபர் தான் இருக்கணும்னு இல்லை, பாவி கூட இருந்துட்டு போட்டுவேன் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பை சொல்கிறாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பொறுப்பு வகிக்கிற 3 கிரகங்களையும் பாருங்கள், பாவக்கோள்கள். சூரியன் பொறுப்பு வகிக்கிறாரா, அவர் ஒரு பாவி. செவ்வாய் பொறுப்பு வகிக்கிறாரா, அவரும் ஒரு பாவி. சனி பொறுப்பு வகிக்கிறாரா, இவர் கடும் பாவி. ஏன் 10ஆம் இடத்துக்கு பொறுப்பு வகிக்கிற கிரகங்கள் பூரா பாவக்கோள்களாகவே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடினமான உழைப்பை வெளிப்படுத்தும் தன்மையை இயந்திர வீடான இந்த 10ஆம் இடம் வெளிப்படுத்தும். இதில் இன்னொன்று என்னென்னா, இயற்கை சுவர்கள் போய் 10ல் உட்காரும்போது அது ஒரு மாதிரி ஒரு அறகுறையான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்துடும். அதுவும் இயற்கை சுப வீடாகவும் அது இருந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். உதாரணமாக மீனம் ஒரு இயற்கை சுப வீடு. இந்த இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கும், குரு உட்கார்ந்து ஒருத்தர் வீணாக போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குரு எங்கள் ஆட்சி தானே சார், அவர் எப்படி வீணாக போகிறார், அது 10ஆம் இடமா வந்தால் வீணடிக்கும். இப்போ மிதுன லக்னத்துக்கு தான் மீனம் 10ஆம் இடமா வரும். அந்த இடத்துல செவ்வாய் உட்காரும்போது அது ஒரு நல்ல வலிமையை தரும். ஏன்னா 10 இல்லாமல் இருந்தவன் பாவிங்கிற அடிப்படையில். ஆனால் அதுவே குரு உட்கார்ந்தாருன்னா கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்து ஜாதகரை சம்பாதிக்கவே விடாமல் பண்ணிவிடுவார். அப்போ 10ஆம் இடத்தில் பாவிகளுக்குத்தான் வலு அதிகம் அப்படிங்கிறதும் இந்த இடத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய உயர்நிலை யோக்கியதைகளை இந்த இடத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுபோக பார்த்திங்கன்னா எந்தெந்த வகையான தொழில்துறையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்த வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா, 10ஆம் வீடு உங்களுக்கு என்ன தத்துவத்தில் வருகிறது அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய தொழில் வலு யோகங்கள் முடிவாகும். இப்போ நீர் தத்துவத்தில் 10ஆம் இடம் வருகிறதா, நெருப்பு தத்துவத்தில் 10ஆம் இடம் வருகிறதா, பூமி தத்துவத்தில் 10ஆம் இடம் வருகிறதா, காற்று தத்துவத்தில் 10ஆம் இடம் வருகிறதாங்கிறத பொறுத்தும் தொழிலின் யோகிதைகளை நாம் அறிய முடியும். இப்போ ஒரு நீர் தத்துவத்தில் 10ஆம் இடம் இருக்குது அப்படிங்கும்போது விவசாயம், நீர்நிலைகள், நீர் சார்ந்த பொருட்கள், உணவகங்கள், உணவு சார்ந்த தொழில்களை செஞ்சு ஜெயிக்க முடியும். தண்ணீரை கொண்டு செய்யப்படுற தொழில்களில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கீடுன்னு சொல்லலாம். இது துல்லியமாக அதே தான் நடக்குன்றது இல்லை, அதற்கும் வாய்ப்புகள் உண்டுங்கிறது மாதிரி வரும். நெருப்பு சார்ந்தது 10ஆம் இடம் வரும்போது இப்போ அதிகாரம், தோரணைகள், அதிகாரமிக்க பதவிகள், அரசியல்வாதிகளாக அரசு வேலையில் பணிபுரிவதற்கான யோகிதைகள், உயர்நிலை யோகிதைகள், பூர்வீக தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் போன்றவை வரும். ஏன்னா நெருப்புங்கிறது பூர்வீகத்தை குறிக்கும். நம்மளுடைய ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மங்கிற மேசம், சிம்மம், தனுசு இந்த 3ம் நெருப்பு வீடுகளாக வரும்போது அந்த அப்பா செஞ்ச தொழிலை மகன் செய்கிறது, வழியாக செஞ்ச தொழிலை நாம் எடுத்து செய்கிறது, பூர்வீகமாக இருக்கிற தொழிலை எடுத்து செய்கிறது, தாத்தா செஞ்ச தொழிலை பயரம் செய்கிறதுங்கிற மாதிரி அந்த வழியை கொடுக்கும் இடமாக வரும். பூமி தத்துவமாக 10ஆம் இடம் வரும்போது நிலைத்த தொழில்கள், நீண்ட காலம் செய்யக்கூடிய தொழில்கள், பூமி சம்மந்தப்பட்டு செய்யக்கூடிய தொழில்கள், விவசாயம், போர்வெல் போடுறது, பூமியினால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறது, அந்த மாதிரியான அமைப்புகளையும் கொண்டு வரலாம். அது ஒரு தத்துவார்த்த ரீதியாகவும் தொழிலை எடுக்கிறதுக்கு 10ஆம் இடத்தின் தன்மைகளை புரிந்து கொள்ளலாம்.
காற்று தத்துவமாக வரும்போது உங்களுக்கு மார்க்கெட்டிங் பீப்புள்ஸு ஒரு மாதிரி உடனுக்குடன் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள தொழில்களாக இருக்கிறது. ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது, இன்னொரு இடத்துல விற்பனை செய்கிறது, டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் சார்ந்த துறைகள், குரியர் சர்வீஸ் மாதிரியான அமைப்புகள், தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிறது. ஒருத்தருடைய தகவல் தொழில்நுட்பத்துறையை தேர்ந்தெடுக்கிறது இந்த 10ஆம் இடம். அது காற்று தத்துவமாக வரும்போது அதில் வரும். அந்த மாதிரியான அமைப்புகள்லையும் ஈடுபட முடியும். இப்படி பலவிதமான நுணுக்கங்களை நாம் பெறப்போகிற பதவி, பட்டம், சொத்து, அதிகாரம், உயர்நிலை யோகிதை, கர்மா, நமது நிலைப்பாடு என்ன, நாம் என்ன கர்மாவுக்காக பிறப்பெடுத்திருக்கிறோங்கிற அனைத்து ரகசியங்களையும் உள்ளடக்கிய வீடு 10. 9ஆம் இடம் 10ஆம் இடம் சரியாக அமைய பெற்றிருச்சுன்னா இந்த 2 அதிபதிகளும் வலுப்பெற்றாலே ஜாதகம் எதையும் செய்து துணிச்சலுடன் வெற்றி பெறும் தகுதி கொண்டதாக மாறிவிடுங்கிறது ஒரு சூட்சுமமான உண்மை கூட. ஒரு பவர்ஃபுல்லான மனிதர்களுக்கு இந்த 2 வீடுகள் சிறப்பாக இருக்கும். வலிமையான கிரக இணைவுகள் அதற்குள்ளே இருக்கும். அல்லது அந்த வீட்டின் அதிபதிகள் பவர்ஃபுல்லாக வேறு எங்கேயாவது இப்போ நல்ல ஒரு வலிமையோடு அமர்ந்திருப்பார்கள். அதிகாரம் செலுத்தும் உங்கள் தகுதியை தீர்மானிக்கிறது 10ஆம் இடம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகாரம் மிக்கவராக இருப்பீர்கள், உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் உங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு வருவார்கள். அரசியலில் வெற்றியை குறிக்கிற இடமும் 10 தான். அரசியல்வாதிகளை குறிக்கிறது, அரசு வேலையை குறிக்கிறதும் 10ஆம் இடம் தான். தொழில் நிறுவனங்களை நடத்துகிற தகுதி உங்களுக்கு இருக்காங்கிறத தீர்மானிக்கிறதும் 10ஆம் இடம் தான். தொழில் மூலம் மிகப்பெரிய வெற்றி பெறும் யோகிதைகள் உண்டாங்கிறத தீர்மானிக்கிறதும் 10ஆம் இடம் தான். இதில் பலவித ரகசியங்கள் ஒளிந்திருக்கும். மொத்தத்தில் சம்பாத்திய வலுவும் இதற்குள் ஒளிந்திருக்கும், உங்கள் தைரியம் இதற்குள் ஒளிந்திருக்கும், உங்கள் கர்மா இதற்குள் ஒளிந்திருக்கும், உங்களுடைய உத்தியோக வலிமை இதற்குள் ஒளிந்திருக்கும், நீங்கள் பெறப்போகும் பட்டம் பதவிகள் இதற்குள் ஒளிந்திருக்கும், உங்களுடைய புகழ் கௌரவம் இதற்குள் ஒளிந்திருக்கும், எத்தனை விதமான உயர்கல்விகளை பெறுவீர்கள் என்பது இதற்குள் ஒளிந்திருக்கும், எந்த வகை சம்பாத்தியம் கொண்டவர் நீங்கள்ங்கிறதும் இதற்குள் ஒளிந்திருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு வீடுமே முக்கியமானது தான். அது 10ஆம் இடம் மிக முக்கியமானது. உங்கள் லக்னத்தின் 10ஆம் வீடு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.